சார் கமல் சார்ன்னு சொல்றதுக்கே நாங்க ரசிகர் சொல்றதுக்கே பெருமைப்படுறோம் சார். காலர் தூக்கி சொல்லுவோம் சார், நாங்க கமல் ரசிகர், சாரோட ரசிகன்னு. ஏன்னா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிறார் சார் கமல் சார். என்ன அழகு சார், கமல் சார மாரி உலகத்துல ஒரு அழகு பிறக்கவே முடியாது சார். உண்மையிலே சொல்றேன், என்ன நாட்டுக்கு வேணா நீங்க போங்க, கமல் சார் மாரி அழகு பிறக்கவே முடியாது. என்ன அழகு, என்ன நடிப்பு. ஒரு 25-26 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் அந்தந்த கெட்டப்புக்கு அந்தந்த மாத்துறாரோ அந்த மாதிரி மாத்தில அப்படியே பெரிய விஷயம் சார். அதெல்லாம் யாருமே பண்ண முடியாது சார். ஒரு 15 நடிப்பாங்க, அச்சாங்கன்னா அத வந்து பின்னாடி போயிடுவாங்க, அப்படியே நிப்பார் சார் அந்த இதுல. அந்த ஆம்ஸ் ரியலா பண்ணிக்கிற அந்த ஆம்ஸ் சார், உடம்பு ஏற்றி காட்டணும். எல்லாம் இப்பெல்லாம் வளவலன்னுங்கிறாங்க சார். ஃபுட் இல்லை, எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் எல்லாருக்கும் நட்பணி இயக்கம் பண்ணணும், ரத்த தானம் கொடுக்கணும், கண் தானம் கொடுக்கணும். நாங்க கொடுத்துக்கிறோம் சார். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்ன கூட குத்தம் சார், ரத்த தானம் குத்தம், அன்னதானம் பண்ண சார். கமல் சார் சொல்றதுக்கே உலகத்திலே பெரிய சிறந்த ஒரு இதுன்னா கமல் சாரோட ரசிகர் மட்டும்தான் சார். அவரு மட்டும்தான். அவர் பல்லாண்டு வாழணும் சார். எல்லாருக்கும் நன்றி சார். கமல் சார் தான் சார் பேர் வச்சாரு. அப்பா வந்து டயட் ஃபேன், கமல்னு பச்சையை குத்திருப்பாரு சார். கமல் சாரோட தீர ஃபேன். எனக்கும் கமல் தூக்கி வச்சுதான் எனக்கு பேர் வச்சாரு. கமல் சார் தான் டயட் ஃபேன். சோ படம் ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கிரியேட்டிவா படம் எடுத்து வச்சிருக்காங்களான்றது ரொம்ப பிரமிப்பா இருக்கு படம் பார்க்கும்போது. இல்ல அப்பா கூட பாக்குறதே ஜாலி தானே. குழந்தை ஆயிட்டாரு உள்ள தேட்டருக்குள்ள, அப்படியே ஏறி எகிரி குதிச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாரு. ரொம்ப ஜாலியா எப்படி இருந்துச்சு? இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். சினிமா பிடிக்காதவங்க கமல் எப்படி பிடிக்காம இருக்கும்? கமல் ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு எப்படி சொல்றேனே தெரியல. எப்படி அவரு எப்படி இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு அவ்வளவு டீடைலா பாக்குறேன் படத்தை. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஜாலிக்காக பார்ப்போம், இப்போ நிறைய படத்தை டீடைலா பாக்குறோம். இந்த படத்தை வந்து புதுசா வந்து டைரக்ட் பண்றாங்க, இல்ல சினி இண்டஸ்ட்ரியில இருக்காங்கன்னா கமலோட படம் தான் எல்லா படமும் ரெஃபரன்ஸ். அதுல இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு படம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. படம் சூப்பரா இருக்கு. நாங்க சின்ன வயசுல பார்த்தோம், சின்ன வயசுல பார்த்தோம். நாங்க இளையராஜா மியூசிக், அவரோட பிரமிப்பே பிசிசிஎம் கேமராமேனு, மணியதரன் சார் டைரக்டர். ஒண்ணுமே பிரச்சனை என்ன சொல்ற, லெஜண்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு படம் எடுத்தேன்னா இதான் சொல்றேன். தலைமையை வந்து ஒரு நல்லா இருந்ததுன்னா எப்படி இருக்கு சொல்லு. படம் வந்து இந்த நாயகன் தான், பிசிசி மணிரத்னம், கமலஹாசன் எல்லாம் சேர்ந்தாருன்னா ஒரு படம் எடுத்தோன்னா அது மாதிரி நல்லா இருக்கும். அதுதான் இது மாதிரி ஜாலியாக இருக்க படம் வந்து அது மாதிரி எடுத்து எஃபர்ட். பாம்பே இது மாதிரி இதுக்கு மேலே யாரும் காட்டுவாங்களான்னு இல்லைங்க. யாரும் பாட்டு எடுப்பாங்க, எடுக்கவே முடியாது. அவர் தான் பாட்டுகள்லாம் எடுக்கவே முடியாது. அவர் தான் லெஜண்ட், அவர் தான். அந்த மாதிரி ஆக்டிங் ஏது ஒரே கடவுள் ஆதாரப்பட்ட ஆண்டவது, நான் வருவோம் ஒரே கடவுள் ஆதாரப்பட்ட ஆண்டவது எங்கள் நாயகன். கும்தலகடி கும்மாவா, ஆண்டவர்கள் சும்மாவா, சாமியா பையப்பா தெய்வங்கள் சும்மாவா, கும்தலடி ஆதாரப்பட்ட ஒரே கடவுள், நாங்களே ஒரே தெய்வம். இல்ல இல்ல இனிமே வர முடியாது. எங்களுக்கு வந்து இதுதான் பண்டிகை. எங்களுக்கு இனிதான் பண்டிகை. ரம்ஜானு, பக்ரீத் எல்லாமே இனிதான் எங்களுக்கு. பாருங்க, நான் பக்கா முஸ்லீம் வச்சுப்பாங்க பாருங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க. எல்லாமே எல்லாம் வந்து நான் வந்து நான் வணங்க ஒரே கடவுள் அவள் தான், எங்க தெய்வம் அவரு. ஆண்டாள்பட்ட ஆண்டவள் தான் எங்களுக்கு, வேற யாருமே இல்லை. நான் வணங்குறது ஒரே அவள் தான், வேற யாருமே இல்லைங்க. இனிதான் படம் மாசுங்க, சத்தியமா சொல்லுங்க. படம் மாசுங்க, படம் மாசு. ஆனா தேர்த்துக்க அண்ணன் ரொம்ப வாழ்த்து சொல்லணும். அண்ணன் பேசுறத கமல் சார் கிட்ட கொண்டு போங்க, அவரே பார்த்து கூப்பிட்டு வர பாராட்டணும். கண்டிப்பாங்க. சோகசீனிக்கு கை தட்டி விசில் அடிச்சு பார்த்த ஒரே ஆக்டர்னா இவரு மட்டும்தான். கண்டிப்பா உலகத்துல வேற எந்த ஹீரோக்குமே நடக்காது. சண்டை போட்டா கத்துவோம், டான்ஸ் ஆனா கத்துவோம், ஹீரோ பஞ்சில கத்துவோம். ஹீரோ அழுவற பார்த்து கை தட்டி. இன்னொரு விஷயம் சொல்றேங்க, நான் சொல்றேன். ஸ்கிரீன் முன்னாடி இந்த கமலா தேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பசங்க பண்றாங்க. நாங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்ல, டீசெண்டா பார்த்து டீசெண்டா வரோங்க. அவங்க நினைச்சுக்கினாங்க டான்ஸிங் ஸ்கிரீன் முன்னாடி ஏதாவது பண்ணுவோம், அது அந்த மாதிரி பில்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஆளு நாங்க இல்ல. ஏன்னா நாங்க கமல்ஹாசன் எங்களோட ஆண்டவர் பஞ்சாயத்து வந்து எங்களுக்கு புரியும். அவர் எங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு, அவங்க நாங்க எவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு. அவங்க முன்னாடி ஸ்கிரீன் முன்னாடி நிக்கிறாங்க ஆளுங்க, என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. விளம்பரம் எதிர்ப்பாங்க. எங்க சாரு இனி வந்து ஓபனிங் வந்து இந்த மாதிரி இந்த கூட்டம் வந்து வேற யாரும் காட்ட முடியாது. அவர்
Never say that it is a re-release movie. It is a new movie. நீங்க நோட் மை வேர்ட்ஸ், மார்க் மை வேர்ட்ஸ். இன்னும் வெள்ளிக்கிழமை எத்தனை படங்கள் வந்தாலும் 30 நாள் ஹவுஸ்ல ஓடும் சார். அந்த அளவிற்கு ஒர்த்தான படம். தயவுசெய்து ஐ ரிக்வெஸ்ட் த யங்ஸ்டர்ஸ் டு வாட்ச் த மூவி இந்த ஒர்த்தபிள் தியேட்டர்ஸ். இந்த மாதிரி தியேட்டரில் வந்து பாருங்க, ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ரொம்ப உங்களுடைய டைமை வந்துட்டு யூ மேக் வேல்யூ ஃபார் த மணி. ரொம்ப நல்லா இருக்கு சார். இப்போ வர இளைய தலைமுறை இந்த படம் பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிறாங்க? கண்டிப்பா சார், நடிப்பு தான் சார், வேற ஒன்றும் இல்லை. நடிப்பு தான். நடிப்புனா என்ன? ஆக்சுவலாக நடிப்புனா வந்துட்டு சும்மா அந்த கதாபாத்திரம் காசு கொடுத்தாங்க நடிக்கிறது இல்லை, வாழணும் சார், வாழணும். கமல்ங்கிற கலைஞன் வந்து வாழ்ந்துட்டார்ல, எங்களுக்கு அதுதான். நான் பொதுவாக கமல் படத்தை பார்க்குறது, கமலை நிறைய பேர் சொல்லுவாங்க தக் லைஃப் ஓடல, இந்தியன் 2 ஓடலன்னு. எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஓடிடியில் இந்த படத்தை தேடி தேடி பார்ப்பாங்க. ஏன்னா கமலுடைய மிகப்பெரிய வெற்றி அவருடைய தோல்வி படங்கள் தான். தோல்வி படங்கள் மக்கள் சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா ஹேராம தோல்வி படமாக்குனாங்க சார். அன்பே சிவத்தில் 10 பேர் தான் சார் இருந்தா நான் பார்க்கும்போது. ஆனால் இன்னைக்கு அன்பே சிவத்துக்கும் ஹேராமுக்கும் ஒவ்வொரு எபிசோட டீகோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயமா டீகோட் பண்ணுறாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுறாங்க சார். அவங்கெல்லாம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுறாங்க, ஆடியன்ஸை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் ஆடியன்ஸ் மெதுவாக வர்றாங்க. இன்னைக்கு நாயகன் படத்தை படமாக பார்த்தோம், இன்னைக்கு பாடமாக இருக்குது, ஒவ்வொரு ஃப்ரேமும் பாடம். அதான் நான் சொல்கிறேன்ல, இன்னைக்கு நீங்கள் தக் லைஃப் இன்னைக்கு தோல்வி படம்னு சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு தக் லைஃபை தேடி தேடி பார்ப்பாங்க, இந்தியன் 2 தேடி தேடி பார்ப்பாங்க. விஷயம் இருக்குது, கமல் படத்தில் விஷயம் இருக்குது சார். வாழ்ந்துருக்கிறார். அதுலேயும் நாயகனில் சும்மா சொல்லக்கூடாது, முடியுமா சார்? 20 வயசில் 70 வயசு போடணும், அது வாழணும், அதுக்கு ஏத்தாப்புல முகபாவனைகள் இருக்கணும். சில இடங்களில் டைலாகே இருக்காது, ஆனால் அந்த இடத்துல உடல் பேசணும், வாய் பேசக்கூடாது, உடல் பேசணும். யாரால சார் பண்ண முடியும்? இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? மணிரத்னமே நினச்சா கூட இப்படி ஒரு கலைஞனை வைத்து அந்த படத்தை எடுத்துட்டு ரொம்ப பிரமிப்பாக இருப்பார். அங்கிட்டு இசை நாசர் அவருக்கு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணிட்டார் சார். நாசருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவருக்கு அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் தானே, 25 மினிட்ஸ் தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட்டு அது தப்பாக புரிகிறாரு, கடைசியில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நாசர் அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்காக தான் பெங்களூர்லேருந்து ஆக்சுவலாக வந்தேன். நைட்டு பஸ் ஏறி தலைவரை வெள்ளித்திரையில் பார்க்கணுன்ட்டு பயங்கர என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி சன் டிவியில் இந்த காவிய புதன், கேடிவியில் ஈவினிங் ஷோலாம் நிறைய போடுவாங்க, அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தது தான் இந்த படம். இருந்தாலும் தேட்டரில் ஏன் FTFSனால் அந்த ஃபேன்ஸோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது அது ஒரு இது. நம்ம டிவியில் 4 செவத்துக்குள்ளே உட்காந்து ஓடிடியில் பார்க்குறதுக்கும் தேட்டரில் பார்க்குறதுக்கும் அது டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ஜாய் பண்ணுறது. அதுக்காக வந்து இன்னைக்கு பயங்கர செலிப்ரேஷன் தான். ஃபுல்லாக ஒரு சீனும் இது பண்ணலாம், ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு டைலாக் டெலிவரி மாடுலேஷன் எல்லாம் பயங்கர செலிப்ரேட் பண்ணி பார்த்தோம். இல்லை அந்த படத்துக்கு பார்ட் 2 வந்து நல்லா இருக்கும். பார்ட் 2 என்ன கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு பார்ட் 1 நிறுத்திக்கலாம். ஏன்னா பார்ட் 1ல் நம்ம ரொம்ப இது பண்ணிட்டு பார்ட் 2 நம்ம எவ்வளோ இது வாய்ப்பு கொடுத்து எடுத்தாலும் அது பார்ட் 1 கெடுக்கிற மாதிரி ஆகிடும். அதில் 100ல் 1 தான் ஜெயிக்குது. செம இது ஆக்சுவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சீனை தான். அப்படி அது தட்டி இது பண்ணும்போது தேட்டர் அப்படியே பீக்கில் தான் போச்சு. அந்த அதுவும் இல்லாமல் கமல் சார் படத்தில் இந்த படம் நிறைய டைலாக் உங்களுக்கு இருக்கும், மனசில் நிற்கிற டைலாக் தான் எல்லாம். நல்லவரா கெட்டவரா தானே, எனக்கு 4 பேருக்கு நல்லதாக இருந்தால் எதுவுமே தப்பில்லை, அதுதான் ரொம்ப பிடிக்கும். 70s கமல் அவர் வந்து தன்னோட பொண்ணு வீட்டுக்கு போவார், கமிஷனர் வீட்டுக்கு தான் போவார். தன்னோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த குழந்தைய கூட பார்க்க விட மாட்டாங்க, அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பார்ல. தேட்டர் அப்படியே பீக் மொமெண்ட் தான் அது. செம. இதில் ஒரு சீனுக்கும் மெனக்கெட்டிருப்பாங்க. அந்த பின்னாடி ஒரு கார் ஷாட் இருக்கட்டும், பறவை அந்த மேலே இருந்து எடுக்கிறதா இருக்கட்டும், அது எப்படி 3 டிக்கெட் முன்னாடி எப்படி இவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்க ஒரு படத்துக்கு அப்படின்ட்டு யோசிக்க வைக்குது. குவாலிட்டி அவ்வளோ உங்களுக்கு 4Kல இது பண்ணியிருக்காங்க, அது டிஃபைன் பண்ண முடியும். 4Kலையும் அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் மைன்யூட்டாக டிஃபர் ஆகுது. மற்றபடி அவ்வளோ ஏஏ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, 4Kல பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. வந்து ரீரிலீஸ் செலிப்ரேஷன் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அவரோட இளையராஜாவோட 400வது படம். ஸோ சொல்லவே வேணாம், அவரோட படத்துலேயே மோஸ்ட்லி நாயகன் தான் எல்லாம் ஸ்பெஷல் பாட்டு இதுக்கு. ஸோ இந்த படம் தென்பாண்டி சீமையில கிட்டத்தட்ட படத்தில் 3 தடவை வரும். அதனால எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட்டு. படம் நல்லா இருந்தது. இன்னொரு தடவை பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே கமல் சார். லவ் யூ ஸோ மச். 25 to 40 ஏஜில் நிறைய பேர் வந்திருக்காரு. ரொம்ப இது கொஸ்டின் பண்ண முடியாது. ஐ மீன் இதில் என்ன குறையோ கண்டுபிடிக்க முடியாது. ஏன்டா இளையராஜா இருக்கட்டும், PC ஸ்ரீராம் இருக்கட்டும், சூப்பர் சுப்ராயன் இருக்கட்டும், லெனின் எடிட்டர் லெனின் இன்னும் ஸோ எல்லாரும் ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல் ஃபிலிம். அது அந்த டைமில் அது 30 years 35 years 38 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
அந்த டைமில் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. நான் காத்துட்டு இருந்தேன் இந்த படம் எப்போ பார்க்கலான்ட்டு. எனக்கு டிவியில வீடியோல படம் பார்க்க பிடிக்காது. ஐ மீன் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஸ்க்ரீன் மேலேருந்து பார்க்கணும். ஸோ எனக்கு இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ இந்த படம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காந்து பார்த்தா என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ நிறைய தியேட்டரில் ஸ்க்ரீன் சரியில்லை. 40 இல்லை, எனக்கு கமலில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்தேன். நீங்கள் பார்த்தா கமல் நிறைய படத்தில் டைலாக் பேசவே மாட்டார். நீங்கள் ஃபுல்லு படம் எவ்வளோ டைலாக் பேசுகிறேன்னு கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரு 20 மினிட்ஸ் கூட இருக்காது. அந்த படத்தில் ஒரு 70% வர்றாங்க. அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இருக்குது. மணிரத்னமும் நிறைய ஒர்க் வாங்கியிருக்காங்க. பட் மணிரத்னம் உட்காந்து கமல்ஹாசனுக்கெல்லாம் ஆக்டிங் சொல்லி கொடுக்க முடியாது. இது ஒரு ஆக்டர் அவரே புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற விஷயங்கள். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கமல். ஸோ அது மணிரத்னம் டேஸ்ட்டுக்கு ரொம்ப சூட் ஆயிருக்கு. நீங்க நிறைய சினிமா பாக்குறீங்க. மணிரத்னம் வந்து இந்த படம் வந்து காட்ஃபாதருடைய ரெஃபரன்ஸ் அத பார்த்து ஆமா. நீங்க சொல்லுங்க அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்னென்ன வித்தியாசம் இருக்கு? காட்ஃபாதர் இல்ல இது கொஞ்சம் கஷ்டம் சொல்றது. ஏன்டா இப்போ காட்ஃபாதர் எல்லாம் நான் அங்கே பார்த்து 25-30 இயர்ஸ் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் ஒரு 5000 படம் பார்த்துருப்பேன். சீன்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்காது. பட் ஆக்சுவலி 2 ஃபேமஸ் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஆல் பச்சினோ, அப்போ இன்னொரு ஆக்டர் பேர் மறந்துட்டேன். இன்னொரு ஆக்டருக்கு இங்கே ஒரு மோல் இருக்கும். 2 பேரும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் காட்ஃபாதர் எடுத்தேன்னு டைரக்டாக சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ணுறாரு, நிறைய பேர் என்ன பண்ணுறாரு, ரீமேக் பண்ணும்போது என்ன சொல்லிக்கிறாங்கன்ட்டு அந்த மாதிரி கதை எங்கேயோ ஒரு இந்தியாவில் கிடைக்குது. அந்த மாதிரி கதை கிடைக்குது. அதனால என்ன சொல்றாரு, இது பாம்பேல இருந்த வேலு நாயகர் கதை அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. பட் இது எல்லாரும் சொல்றது இது காட்ஃபாதர் இன்ஸ்பயர்டு படம் தான் எல்லாரும் சொல்றது அதுதான். பட் பாம்பேல கூட இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாரு. அவங்க ஸ்டோரி பேஸ் பண்ணி பண்றேன்னு சொல்றாரு. அண்ட் மர்லின் பிராண்டோ இருக்கு. ஒரு சீன் மட்டும் நான் இருக்கும். ஒரு சின்ன குழந்தையோட ரவுண்ட் அடிச்சு அது அழகா ஒரு 20 செகண்ட்ல இறந்து போயிடுறாரு. அந்த சீன் இப்போ நல்லா இருக்கு. இளையராஜா சூப்பர். அப்ப நிறைய இதுல பார்த்தா இளையராஜா நிறைய இடத்துல மியூசிக் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சைலண்டா இருக்கு படம். பட் அந்த சைலண்டா இருக்குது படம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நிறைய பேர் பார்த்தா நம்ம கமர்ஷியல் படத்தில் பார்த்தா 3 ஹவர்ஸ் மியூசிக் அடிச்சுட்டே இருப்பாங்க. டைலாக் பேசிட்டு இருந்தா கூட மியூசிக் அடிச்சுட்டு இருப்பாங்க. இதில் மியூசிக் ஒன்று 60% வருது. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நமக்கெல்லாம் இப்போ வீணா எல்லாம் கேட்கவே முடியாது. இந்த படத்தில் 2-3 இடத்துல வீணா வருது. இப்போ எல்லாம் வீணா காணு. ட்ரம்ஸு அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி பிசி ஸ்ரீராம் ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்ட்ராடினரி. என்னங்க? ஆமா, தளபதியா? ஆமா. இல்ல, இதுல இளையராஜாக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. அதுக்கு அதுல சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆயிருக்கு. பட் நமக்கு ஒரு மனுஷனுக்கு எப்போ பார்த்த படுத்தது மியூசிக் அது இதெல்லாம் ஞாபகம் இருக்காது. சாங்ஸ் ஞாபகம் இருக்கலாம். எல்லாம் ஃபைட்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ஏஜ் சேஞ்ச் 20 வயசு, 25 வயசு, 40 வயசு, 60 வயசு, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த படத்தை நான் வந்து பிக் ஸ்க்ரீனில் வந்து வாட்ச் பண்ணுறேன். இதான் வந்து கமல் சாரோட பழைய படங்களில் இதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெரிய திரையில் வந்து நான் பார்க்குறது. ஓகே, நான் வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நான் வந்து எதிர்பார்க்கல. சரி, ஓகே, கமல் சாரோட பர்த்டேங்கிறதுனால ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தேன். ஆனால் இவ்வளோ வந்து ஆடியன்ஸு வைபோட அந்த படம் இருக்கும் அப்படின்னு நான் வந்து இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. நான்
வசனங்கள் டோட்டல் டைரக்ஷன்ல என்ன எது ஸ்பெஷல் கொரியா இது சினிமாட்டோகிராஃபி கமல் எஸ் கமல் சாரோட ஆக்டிங்கை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல, மணிரத்னமோட டைரக்ஷனை பற்றி சொல்ல தேவையில்ல. எல்லாத்துக்கும் படத்தை முக்கியமாக இருக்கிறது சினிமாட்டோகிராஃபி தான். எந்த இடத்துல ரசிகர் கைத்தட்டி வச்சாங்க? கைத்தட்டி ரசிக்கிறது கமல் சார் பேசுனாலே வந்து கைத்தட்டுறாங்க. ஒரு சின்ன வசனம் பேசுனா கூட கைத்தட்டுறாங்க. அவர் படத்தில் வந்து அவர் பேசுகிற முதல் டைலாக், நான் அடிச்சா நீ செத்துருவேன், அதான் வந்து அவர் பேசுகிற முதல் டைலாக். அந்த டைலாக்குக்கு ஹோல் ஆடியன்ஸும் எந்திரிச்சு அப்படியே வந்து அப்ளாஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே 80s கிட்ஸ் அண்ட் 90s கிட்ஸ் அந்த படத்தை பார்க்க வந்திருப்பாங்களோன்னு நினச்சா உள்ளே இருக்கிறதுல 75% வந்து 2K கிட்ஸ் தான். அவங்க தான் எங்களை விட அவங்க தான் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க படத்தை. இன்னைக்கு நாயகன் வந்தோம், அதாவது ரீ ரிலீஸு. எங்கள் மாமாவை மிஸ் பண்ணோம். ஆனால் கமலா சினிமாஸ் பெரிய நன்றி. முதல் டிக்கெட் எங்களுக்கு மாமாக்காக எடுத்து வச்சதாக இருக்கட்டும், படம் ஆரம்பிக்க முன்னாடி ஸ்லைட் போட்டது, தி மிஸ் யூ ரோபோ சார் அப்படின்னு போட்டது. தென் இந்த செலிப்ரேஷனில் அவர் இல்லை, அவர் இருந்தாருன்னா இதோட அறப்பறையே வேறு மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எல்லாருக்கும் வணக்கம். படமாக நாயகன் படமாக சொல்லும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த படம் ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் பார்க்குறேன். ஆனால் என்ன ஒரு பெரிய வருத்தமை தாண்டி ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்னா அப்பா இல்லாதது தான். அவர் இருந்திருந்தாலும் இந்த செலிப்ரேஷன் எல்லாமே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ முதல் படம் அவர் இல்லாமல் நான் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு விஷ்ணு ப்ரோ. எப்பயுமே பெரிய ஒரு என்ன சொல்கிறது பில்லராக இருப்பாங்க கணேசனுக்கும் ஐயாவும் சரி. இப்போ அடுத்த ஜென்ரேஷனாக இருக்க விஷ்ணு ப்ரோ நாங்கள் எல்லாமே பெரிய பில்லராக இருப்பாங்க. அதை தாண்டி இன்னைக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக அவர் நிற்கிறாரு. ஏன்னா முதல் டிக்கெட் எப்பயுமே அப்பா தான் வாங்குவார். இன்றைக்கும் அது மறக்காமல் முதல் டிக்கெட் அப்பாவுக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் டு கமலா சினிமாஸ் அண்ட் கணேசங்களாக இருக்கட்டும், விஷ்ணு ப்ரோவாக இருக்கட்டும். அண்ட் மாமா சொன்ன மாதிரி இந்த ஸ்லைடெல்லாம் போடும்போது மற்றவங்களுக்காக அப்பா ஸ்லைடு போட்டிருக்காங்க, மற்றவங்களுக்காக விஷ்ணு ப்ரோ டீம் வந்து எடிட் பண்ணி ஸ்லைடெல்லாம் போட்டிருக்காங்க. பட் முதல் முறையாக அவருக்காக போடுறாங்கன்றப்போ ஒரு மாதிரி இறுக்கமாக இருந்துச்சு. பட் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அப்பா இருந்து எந்த லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து என்றைக்குமே டு த கமலா சினிமாஸ் அண்ட் விஷ்ணு ப்ரோ என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். நான் அதான் மாமாட்ட சொல்லிட்டு இருந்தேன், எல்லாரோட விசில் சத்தம் ஆறாவாரம் கேட்டுகிட்டே இருக்கு மாமா, அப்பாவோட மட்டும் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா அவரோட விசில் சத்தம் அவரோட ஆறாவாரம் வித்தியாசமாக இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்பா அது மட்டும் இல்லை அப்படின்னு அந்த ஒரு பெரிய மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்குது. பட் அவர் மேலே சாமிக்கிட்ட இருந்து எங்களை கைட் பண்ணுவாருன்ற நம்பிக்கை பெருசாக இருக்குது. நாயகன் ரீரிலீஸ் பண்ணோன்ட்டு இந்த முயற்சி எடுத்தாங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த தேட்டரில் நிறைய ரீரிலீஸ் படம் பார்த்துருக்கேன் நான். நாயகன் தான் ரொம்ப அதிகமாக வெயிட் பண்ணது. படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் இருக்கும்ல, அந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் வந்து எந்த படத்துக்கு கரெக்டாக இருக்கும்னா இந்த படத்துக்கு தான் கரெக்டாக இருக்கும், வேறு எந்த படத்துக்குமே கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா? இளையராஜா, மணிரத்னம், கமல் சார். 4வதா ஒரு டிராகன் சொல்லணும்னா P6 ஸ்ரீராம். பயங்கரமான குவாலிட்டி, சரியான குவாலிட்டி. இப்போ கூட இந்த குவாலிட்டியில் எடுக்க முடியுமா? ஏன்னா தளபதி ரீரிலீஸ் ஆச்சு, தளபதியில் கூட இவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. ஆனால் நாயகன் வந்து பயங்கர குவாலிட்டியாக இருந்தது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ஃபார் உலகநாயகன். நாளைக்கு அவர் பிறந்த நாள். ஸோ அவருக்கு 71 இயர்ஸ் ஆச்சு. படம் வந்து 38 இயர்ஸ் ஆச்சு. 38 இயர்ஸ் ஆனாலும் அந்த ஒரு பழைய படமே தெரில. ஆக்சுவலி நல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, 4K ரீமாஸ்டரிங் பண்ணிருக்காங்க, நல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. படம் வந்து லேகோ தெரில, எங்கள் ஒரு பிக்சர் குவாலிட்டி அவ்வளோ கிளியராக இருந்தது. ஆடியோ குவாலிட்டி, டேரக்டர் மணிரத்னம் சொல்லே தேவை, மணிரத்னம் ஐயா, அப்புறம் இளையராஜா சாங்ஸ்லாம் அந்த மாதிரி இருந்தது. ரெஸ்பான்ஸுமே இப்போ பார்த்தீங்கன்னாவே எல்லாமே ஒரு அந்த 20 அந்த ஜென்ஜி பசங்க ஃபுல்லாகவே இருக்காங்க. என்னன்னா படம் வந்து ஒரு 38 வருஷம் முன்னாடி வந்தாலுமே ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போயும் தூக்க சிறப்பாக நாயகன் படம். ஸோ பார்த்தீங்கன்னாவே அங்கிள்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் என் சைடு பசங்க 20 இயர்ஸில் 2000 பாண்ட் பசங்களாமே ஃபுல்லாக மோசமாக தான் இருந்தாங்க. அவங்க கத்தி செலிப்ரேட் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக அது எப்போ பார்த்தாலுமே அந்த எமோஷன் இருக்கும். ஏன்னா வந்து நடிச்சுக்கிற நம்ம உலகநாயகன் அதுக்கு மாதிரி சாங்ஸை கொடுத்தனால ஆப்டாக வந்து கண்டிப்பாக அந்த எமோஷன்லாம் மாறாது. தேட்டரில் பார்க்க இன்னும் நல்லா இருக்கும் எமோஷன். அதனால தான் அவர் லாஸ்ட்ல செத்துருவாரு. இது இந்த பேச்சு வரக்கூடாது, மணிரத்னம் அப்பயே பிளான் பண்ணி லாஸ்ட்ல வந்து சாவடிச்சிருவாரு. மேபி அவர் நாயகர் இருந்தாங்கன்னா பாட்டு நம்ம 38 வருஷமா பேசிட்டு இருப்போம். இறந்தனால வாய்ப்பு இல்லை. அந்த திருப்பி அடிச்சாலுமே மணிரத்னம் சரி இல்லை கமலும் சரி திருப்பி அந்த பாட்டுக்கான இம்பாக்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா நாயகன் எப்படி இருந்தோ வேல் நாயகர் அப்படி இருந்தாலும் அப்படிதான் இருக்கும், மாறப்போகுது. கோடி 2000 கோடி 3000 கோடிலாம் சொல்லணும். வாங்கடா எங்ககிட்ட பாருங்கடா, என்னன்னா மாதிரி படம்லாம் இருக்கு பாருங்கடா, நாங்கள் நிறைய வச்சுருக்கோம். என்னடா சும்மா 1000 கோடி 2000 கோடி 3000 கோடின்னு வெறும் அந்த ஆக்டிங்கை மட்டும் பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியல, வந்து பார்க்க சொல்லுங்க, நாயகனை வந்து பார்க்க சொல்லுங்க. எல்லாத்துக்குமே நாயகன் ஒரு டெம்ப்ளேட் தான். மியூசிக்கு, கதை, திரைக்கதை, ஆக்டிங் எல்லாத்துக்குமே நாயகன் ஒரு டெம்ப்ளேட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போவாங்க அந்த ஒவ்வொரு வேவனுடைய டிஜிட்டல் சவுண்டு மோக்கொண்டு கொடுத்துருக்காங்க சார்.
அந்த அந்த கடல் அலை, பாம்பே கடல் அலை முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற படங்களுக்கான அந்த தீம் மியூசிக் முதற்கொண்டு டஃப் கொடுத்துருக்காங்க. ஐயோ ஏஐலாம் கிடையாது சார், இது கம்ப்ளீட்டாக என்டையராக சவுண்டு கிராஃபிக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க சார். அதாவது அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்வீட் கோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் மீறி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜனகராஜை ரசித்தோம் சார். ஜனகராஜை ரசித்தோம், சரண்யாவை ரசித்தோம், எல்லா பேரையும் ரசித்தோம் ஒரு தேட்டரில் நல்ல ஸ்க்ரீனில். நானும் அழுதுட்டேன் சார். முதல்ல பார்த்தது படம், இப்போ ஒவ்வொரு ஃப்ரேமையும் நான்லாம் பாடமாகவே பார்த்தேன். நான் ஒரு ஆசிரியர், பேராசிரியர், ஒவ்வொரு ஃப்ரேமையும் நான் ஒரு பாடமாக பார்த்தேன். என்ன சீன்ல அழுதீங்க? எந்த கடைசியில் வேலுநாயக்கர் இறந்துட்டாருங்கிறதே நம்ப முடியல. வேலுநாயக்கர் இவ்வளோ தூரம் மக்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து நீ நல்லவன்டான்னு சொல்லி வேலுநாயக்கர் விடுவிச்சிடுறாரு. ஆனால் பாவம் அந்த அவர் வந்துட்டு அப்பாவை கொண்டவர் இவர் தான் சொல்லிட்டு அறியாமையில் கொள்றாரு. வேலுநாயக்கர் நல்லவரன்னு கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்து பாவம் நம்மளோட வாழ முடியாமல் இறந்துட்டாருங்கிறது என்னால் மட்டும் இல்லை, ஆடியன்ஸாலே அக்செப்ட் பண்ண முடியல. கொஞ்சம் ஒரு பாதிப்பு தான். இவ்வளவு நல்ல மனிதர் இன்னும் கொஞ்சம் நாள் நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு பாதிப்பு. படம் முடிஞ்சு சார், யாருமே சீட்டை விட்டு எந்திரிக்கல சார். அதே மாதிரி நான் இளைஞர்கள்ட்ட பார்த்தேன், அந்த கேட்ஜெட்லாம் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது பாட்டில் யாருமே இப்போ பண்ணலை. 20 வயதில் 70 வயது மாதிரி எப்படி ஒரு நடிக்க முடியும்? அவங்க ஆச்சரியத்திலேருந்து வெளியில்